கரங்களை தட்டி பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோ வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தவரே. எல்லோரும் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோ வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே. உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவரும் வெறுக்க மாட்டார். எல்லோரும் தாய் உன்னை உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன்னே சுவே, ஏசுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே. அத்திமரம் துளிர் விடாமல் பச்சை செடி கணிதராம் போனாலும் கலங்கிடாதே. கர்த்தருக்குள் மகிழ்ந்தீடு, தேவனுக்குள் கலிகூறு, அவருந்தன் நல்லமைப்பார். அத்திமரம் துளிர் விடாமல் பச்சை செடி கணிதராமல் போனா கலங்கிடாதே. கர்த்தருக்குள் மகிழ்ந்தீடு, தேவனுக்குள் கலிகூர், அவருந்தன் நல்லமைப்பார். இல்லாமை நீக்கிடுவார், ஏழ்மையை அகற்றிடுவார். இல்லாமை ஏழ்மையை அகற்றிடுவார். எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே,
கடைசியாக இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறபடி உம்முடைய வார்த்தையை ஆவியானவரே அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகளை மத்தியில் அனுப்புவீராக. உம்முடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்றவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வெற்றியாக வாழும்படியாக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் ஆண்டவர் சில காரியங்களை அவர் சிலுவையிலே செய்தார். சிலரில் எல்லாமே செய்து முடிச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் சொன்னார், சிலுவையில் தொங்கும்போது எல்லாம் முடிந்தது அப்படின்னாரு. அப்போ எல்லாம் முடிந்ததுன்னா இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சார்பாக நின்று அவர் பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், உலகத்தில் இருக்க எல்லா விதமான தீமைகளையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே என்ன பண்ணார், அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளை எல்லா வரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவையிலிருந்து விடுவித்து பெரிய வெற்றியை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். அப்போ அதை இன்றைக்கி நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அதை நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசன்றது என்னது, நம்பப்படையில் உறுதியும் காணப்படாதவில் நிச்சயம்னு சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. இப்போ விசுவாசம் வந்து இன்னும் வளரணும்னா சொல்கிறாரு, விசுவாசம் கேள்வினால் வரும், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வளரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக பாருங்கள், அந்த விசுவாசத்துக்கும் அன்புக்கு நிறையா ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். அப்போ அன்பு பாருங்கள், அன்பு இருக்கும்போது தான் விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே செயல்படும். எந்த அன்புனா தேவனுடைய அன்பு, தெய்வீகமான அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அன்பிலே நாம் அதிகமாய் நம்ம என்ன பண்ணணும், அதை தேவ அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ அன்பிலே நாம் வேறுவிட வேண்டும், அதில் வளர வேண்டும் என்பதை தான் பாருங்கள் தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த அன்பை குறித்து, தெய்வீக அன்பை குறித்து தான் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தெய்வீக அன்பை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தெய்வீக அன்பில் நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து வழி நடத்தணும், நம்ம வாழ்க்கையை வந்து நடந்து போகணும், ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த தேவ அன்பிலே நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்து கொள்ளணும், மற்ற மக்கள் மத்தியில், குறிப்பாக வந்து விசுவாசிகள் மத்தியில், மற்ற உலக மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து நாம் வந்து இந்த தெய்வீக அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பார்க்கும்போது நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம வந்து கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். அதில் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நம்முடைய மனம் வந்து மறுரூபமாகுது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து
இந்த உலகத்தில் மற்ற மக்கள் மேலே எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவராக இயேசுவை பாருங்க, இன்றைக்கி மற்றவங்க மேலே அன்பு கூறணும் அப்படின்னா, இன்றைக்கி ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனால் வந்து கண்டிப்பாக அன்பு கூறுறதுக்கு கஷ்டம். ஒரு மற்றவங்க மேலே அன்பு கூறுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மளால் என்ன பண்ண முடியும்? மற்றவங்க மேலே அன்பு கூற முடியும். ஏன் அன்பு கூற முடியும்? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17 பாருங்கள், 17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இன்றைக்கி எல்லாம் நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால, புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்முடைய மனதும் புதிய எண்ணங்களால் நிரப்பப்படுது. அதான் பாருங்கள், 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் இப்பிரயோஜனத்துக்கு ஒத்த பேச தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்றாரு. அப்போ மனது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மறுரூபமாகுது. அப்போ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். 2வது, நாம் புதுவிதமாய் நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். நம்முடைய மனது புதிய எண்ணங்களால் நிரப்பப்படுது. என்ன சொல்லப்போனால், தேவனுடைய தெய்வீக எண்ணங்களினால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தினால் நான் நிரப்பப்படுறோம். அதனால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த அகாப்ப அன்பை காட்ட முடியும், மற்றவங்க மேலே தாராளமாக அன்பு கூற முடியும் என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரங்களில் இன்னும் சில காரியங்களை நம்ம சொன்னோம். ஒன்றுக்கு பாருங்கள், ரோமர்கள் 1 11 அதிகாரங்களில் சுவிசேஷ குறித்து ரொம்ப விளக்கமாக சொல்லப்படுகிறது என்பதை படி பார்த்தோம். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கே வந்து எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி அன்பாக நடந்து கொள்ள முடியும், எப்படி அன்பாக நடந்து கொள்ளலாம் அப்படி என்பதை பற்றி அங்கே அந்த 5 அதிகாரங்களை பவுல் எழுதுகிறதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு திரும்ப அந்த ரோமர் எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 9 இருந்து அங்கே சில வசனங்களை வாசித்தோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்த நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இதெல்லாம் பார்த்தோம். எப்படி வந்து இந்த உலக மக்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி அதாவது தீமையை வெறுத்து விட்டு எப்படி நன்மையை நம்ம செய்கிறோம், எப்படி நன்மையெல்லாம் செய்யணுன்றதை பற்றி சொல்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாகன்றார். அப்போ நம்முடைய அன்பு எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு போலித்தனமான அன்பாக இல்லாமல், மாயமற்றதாக இல்லாமல், அது ஒரு உண்மையான ஒரு பாருங்கள் தெய்வீக அன்பாக என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். அப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, தீமையை வெறுப்போம். தீமையை என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். அப்போ அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வோம் அப்படின்னா, அதை எதிர்ப்போம். முதல்ல எதிர்ப்போம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம தேவனுடைய அன்பில் இருக்கிறோம், ஒரு அநீதி அக்கிரமம் நடக்குன்னா கண்டிப்பாக எதிர்க்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நல்ல ஒரு குணாதிசயம். ஆண்டவரே எதிர்க்கிறார். ஆண்டவரே என்ன பண்ணுறாருங்க? எதிர்க்கும் போது நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அன்பாக இருக்கிறாரு, அன்புள்ள தெய்வம். அப்போ அன்பாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவ அன்பிலே வழிநடத்தப்படுகிறவர்கள் அநீதியாக இருக்கக்கூடிய காரியங்களை எதிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாயமற்ற அன்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாக இருங்கள். அடுத்த வசனத்தை பார்த்தோம். நாம் எப்படி வந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? அன்பாக இருக்கணும், பட்சமாய் பாருங்கள் என்னது, சகோதர சிநேகத்தில் ஒருமையில் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனமனுகிறே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சபையில் இருக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு கனமண்டலம் எந்த ஒரு தவறும் இல்லை, இதெல்லாம் பார்க்குறோம். கனமண்டலம் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்றான் பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில் அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையுமே என்ன செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறோன்னா ஏதோ செய்வோம் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நல்ல தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எப்பயுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி சில ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்திலே நடக்கிறாலாம் இருக்கு. தூங்கி எந்திரிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் தூங்கின மாதிரியே நடக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அடுத்த வசனத்துக்கு நீங்கள் போகும்போது 12ஆம் வசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்பிக்கையிலே பாருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும், கடவுள் நன்மை செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. ஒரு சில பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க, கடவுள் வேறு ஏதாவது வழியே திறப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காண்டி ஒரு பிரச்சனை வந்துருச்சுனால உடனே ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாது, உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவெடுக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து சொல்கிறாரு, பரிசுத்தவானுடைய குறைவிலே
அவருக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ சில குறைகள் இருக்குது, நமக்கு தெரியுது, நம்மளால் ஏதோ சில உதவிகளை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களால என்ன பண்ணுங்கள், சில உதவிகளை அவங்களால செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதிருங்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களை யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அவங்களுக்காக அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்கள போய் தொந்தரவு, அவங்க ஒருவேளை நமக்கு தொந்தரவே கொடுத்தா கூட அவங்கள என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதிருங்கள் அப்படின்றாரு. அடுத்து சந்தோஷப்படுவருடைய சந்தோஷப்படுங்கள், அருளுடைய அழுங்கள். சந்தோஷப்படுவருடைய சந்தோஷப்படுறது கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷப்படணும். குறிப்பாக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்க ஆண்டோடைய பிள்ளைகளா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வாங்குறாங்க, இதில் நல்லா இருக்கிறாங்கன்னா சந்தோஷப்படணும். உலக மக்கள் கூட சில காரியங்கள் ஏதாவது நல்லா இருக்கிறாங்களா, சரி நம்ம அவங்களோட என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வந்து உங்களை சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என்ன சொல்கிறார், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். அது மட்டும் சொல்கிறாரு. தொடர்ந்து மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி அது எப்படி சொல்லலாம், இருமாப்பா தலக்கணம் பிடிச்சிட்டு போய் அப்படிலாம் யாரும் இருந்துடக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப சொல்கிறாரு. குறிப்பாக நம்ம ஆண்டோடைய பிள்ளையை நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், நம்ம நல்லா இருக்கிறனாவே பிசாசு நம்மளை இழுத்து விடுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கான். என்னென்னா, நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப பெருமையாக சிந்திக்க வச்சுருவோம். ஒரு மாதிரி நம்ம தான் பெரிய ஆளுற மாதிரி சிந்திக்க வைப்பான். அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் நீங்கள் போகக்கூடாதுன்றாரு. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னா, கடந்த காலத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ, நம்ம எப்படி இருந்தோமோ அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தேன், இன்றைக்கி என்னை கடவுள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சுருக்கீங்க ஆண்டவரே அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொன்னாவே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டு போயிடும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமையை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமான வேலை செய்ய நாடுங்கள். ஒரு ஆள் தீமை செஞ்சுட்டான்றனால அவனுக்கு தீமையை நீங்களும் பதிலுக்கு போய் செய்யாங்க. என்ன பண்ணுங்கள், சில ஆள்லாம் அப்படி இருப்பாங்க பாருங்கள், வேணுனே என்னத்தை பண்ணி விட்றது, என்ன செய்வாங்க பார்ப்போம் அப்படின்றது. நான் சொல்கிறேன், ஒருவேளை தீமையே உங்களுக்கு யாராவது விரோதமாக செஞ்சால் கூட நீங்கள் தீமைக்கு தீமை தான் செய்கிற ஒரு முடிவு எடுக்காதீங்க. அந்த தீமைக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்ய ஒரு முடிவெடுங்கன்றார். அடுத்து சொல்கிறாரு, கூடுமானால் சொல்கிறாரு, எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷரும் நம்மளை பார்க்குறாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, சரியாக செய்யணும். மற்றவங்க நேசிக்கத்தக்க, மற்றவங்க மதிக்கத்தக்க அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளும் என்று தீர்மானம் எடுங்கன்றாரு. அடுத்து சொல்கிறாரு, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமானமாக இருங்கள். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பாருங்கள், சில ஆளுகள்லாம் பாருங்கள், யாரை கண்டாலும் முறைச்சிக்கிட்டே திரிவாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், அது அப்படி இல்லாமல் அப்படி இருந்தீங்கன்னாவே யாருமே உங்களோட சமானமாக இருக்கிறதுக்கு யாரே வரமாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா, யாருனாலும் சரி நல்லா அன்பாக ஒரு கை கொடுத்து நல்லா அவங்களோட பேச கற்றுக்கணும். ரொம்ப பேச என்ன செய்யணும், கற்றுக்கணும் பாருங்கள். ஒன்றும் எந்த தவறுமே இல்லை பாருங்கள். ஏன் அது அவங்க நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் மனுஷர்கள் தான், அவங்கள்ட்ட ஒரு அன்பு செலுத்துறதுனால எந்த தவறும் இல்லை. பவுல் சொல்கிறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமானமாக இருங்கள். முடிஞ்சால் நீங்கள் குடியிருக்கிற இடங்கள்லாம் ஊரா தெருவா எங்கே இருந்தாலும் யாரு கூடயும் நல்ல சமானமாக இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலை செய்கிற இடங்களில், குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு விரோதமாக சில ஆள்களே எழுப்பி உங்களுக்கு தொந்தரவாக கொடுப்பான். ஆனால் அந்த மாதிரி ஆள்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சமானமாக இருக்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்கிறார். சொல்கிறாரு, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிக்கு பழி வாங்காமல் கோமாய்க்கு இடம் கொடுங்கள். நீங்கள் போய் பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணி விட்றாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க எனக்கு பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கர்த்தருடைய கரத்தில் விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலலை அவன் தலையிலே குவிப்பாய். உனக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, அவங்களுக்கு என்னமாவது நீ வாங்கி கொடுன்றாரு. கொஞ்சம் ஏதாவது வந்து செய், கொஞ்சம் அன்பா அவங்களுக்கு நடந்துக்கோ. அப்புறம் அவனே யோசிப்பான், என்ன யோசிப்பான், ஐயோ இவருக்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படி மனம் வருந்தி ஒரு நாளில் உங்களுக்கு விரோதமான மக்கள் உங்களுக்கு பட்சமாய் என்ன செய்வாங்க, வருவார்கள். சரியா? அப்போ சொல்கிறாரு, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினால் வெல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் யார் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் யார் எழுதுனா பவுல் சொல்கிறாரு. இதை பவுல் சொல்கிறவங்கன்னா அநேகர் என்ன சொல்கிறாங்களா, பாருங்கள், ஆண்டவராக இயேசு போதிக்கிற போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க,
ஆனால் இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக போதிக்கிறாரு பவுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இதைத்தான் இயேசுவும் போதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 3 அந்த விதமான மக்களுக்கு டீச் பண்ணுறாரு. பண்ணும்போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, அப்புறம் கொஞ்சம் மிடிலாக இருக்கிறாங்க, நடுத்தரமாக வந்துருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு, அப்புறம் வளர்ந்தவங்களுக்கு, இப்படிலாம் அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதை தான் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயின்னு சொல்றீ, என்னது பூர்வத்தார் குறைக்கப்பட்டது. ஆனால் இப்போ விபச்சாரம் செய்யணும்னு நினைச்சாவே அது பாவன்றாரு. அதைத்தான் இங்கே பவுலும் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். என்ன சொல்கிறாரு? தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுன்றார். அப்போ தீமையினால் ஏதோ ஒரு சில தவறான காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்து அதனால் வெல்லப்பட்டுறாத, நீ என்ன பண்ணு, தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்லாம் பவுல் வந்து போதிக்கிறார் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு இந்த மக்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக அவன் தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் என்ன பண்ண முடியும்? வெல்லப்பட முடியும். ஏன்னா தெய்வீக அன்பு அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் 9ஆம் வசனத்தில் கூட அந்த உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்றதுக்கு, மாயமற்றதாக இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னா, ஒரு மாயம் இல்லா, அதாவது வந்து எப்படின்னா, ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி பேசுறது, அங்கே ஒரு மாதிரி பேசுறது, இங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இன்றைக்கி 2வது இன்னொரு பகுதி போவோம். கடந்த வாரம் இதில் வந்து பார்த்தோம். 2வது, அதாவது இந்த பரிசேயர்கள் வந்து 10 கற்பனைகளை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா 613 கற்பனைகளாக அதை பெருக்கி விட்டார்கள். முக்கியமான கற்பனை அவங்க என்ன பண்ணாங்க? அன்பை விட்டு விட்டார்கள். பிரதானமான கற்பனை அன்பு தான். ஆனால் இந்த யூதர்கள் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் கொஞ்சமாக கொடுத்ததை நிறையாக்குறாள். பெரிய கில்லாடி பாருங்க. அங்கே ஆண்டவர் வந்து 10 கற்பனை தான் கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, அந்த 10 கற்பனையை 613 கற்பனை ஆக்கிட்டான். 10 செய்கிறதே பெரிய பிரச்சனை. 10 செய்கிறதே பெரிய பிரச்சனை பாருங்க. இவன் என்ன பண்ணுறான், 613 கற்பனை ஆக்கி வச்சுட்டான் பாருங்க. அதை போய் 13 கற்பனை 613 ஆக்கி அதெல்லாம் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் பேசிட்டு கடைசி அன்பை விட்டுட்டான். அன்பு போச்சு, அன்பை விட்டாச்சு இப்போ கடைசியாக. அதாவது நம்ம ஊரில் பாருங்கள், சில எல்லாம் சொல்கிறாங்களாம் பாருங்கள், என்னென்னா காடு தெரியுது ஆனால் காட்டில் மரம் தெரியல. எப்படிங்க? காடு தெரியுது ஆனால் என்ன கிடையாது, மரம் தெரியல. அப்படின்னா என்னென்னா, காடாக இருக்குது, காட்டில் பூரா செடி கொடி மரம் அது இதெல்லாம் வளர்ந்து கிடக்கு, ஆனால் பார்த்தா ஒரு மரத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கற்பனை வந்து 10 கற்பனையிலேயே பிரதானமான கற்பனை அன்பு தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், 10 613 ஆக்கி. குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேனே. அதாவது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை வந்து விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவராக இயேசு சொல்கிறாங்க, ஆண்டவரே இது வந்து இந்த விபச்சாரத்தில் செய்கிறவங்களுக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யலாம், கல்லறிஞ்சு கொன்னுடலான்னு சொல்லி இருக்குல்ல. கல்லறிஞ்சு கொண்டுலாம் அப்படி ஏதாவது 10 கற்பனையில் இருக்கா? கிடையவே கிடையாது. தெரியுமா அது உங்களுக்கு? கல்லறிஞ்சு கொள்ளலான்னு சொல்லி இவனே ரெடி பண்ணிட்டான் எல்லாத்தையும். இவனே எல்லாம் 10 கற்பனையெல்லாம் வந்து விபச்சாரம் செஞ்சால் கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போடலை. இது வந்து இவன் இந்த பயில பாருங்கள், எல்லாம் அட்டகாசம் முடிச்ச பயில பாருங்கள், இவனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கல்லறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல. அப்படின்னோட பாருங்கள், அது ஆண்டவர் இவங்களுக்கு இது பண்ணி சரி சொல்லியிருக்கிறோம், இவனை என்ன பண்ணுறது ஒரு மாதிரி சரி பண்ணணுமேன்றக்காக அதை கொண்டு வரார். கடைசி இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், கல் அவன் கையோடு எடுத்துகிட்டு வர்றான். நல்லா கவனிங்களேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்று பூர்வத்தார் உழைக்கப்பட்டது. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றது ஒரு பாவம். சரி, விபச்சாரத்தில் 2 பேர் செஞ்சுருக்கான்ல. விபச்சாரம் செய்யும்போது ஆணு பெண்ணுக்கு 2 பேருக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் தண்டனை கொடுக்கணும். பெண்ணை மட்டும் நீங்கள் கையோட பிடிச்சிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குன்னு சொன்னால் அப்புறம் அவன் எங்கடா ஓடி போனான் அப்படின்னு கேட்கணும்ல. ஏசுகிட்ட வந்து சொல்கிறான், இந்த அம்மாவை நீங்கள் கல்லறிஞ்சு கொள்ளாமல் வேணாமான்னு கேளுங்கன்றார். அப்படின்னா ஏசு என்ன பண்ணாருன்னா, அவர் அன்பின் தெய்வம். அவர் என்ன பண்ணார், காட்டில் கரெக்டாக மரத்தை காமிச்சார். இதுதான் மரம், இவ்வளோ காடு இருந்தாலும் இதுதான் மரம் பார்ப்பா அப்படின்றாரு. என்னன்னா, நீ வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிஞ்சு கொள்ளான்ற பார்க்குற, ஆனால் உன்னை அன்பு இல்லையே. அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கிற மாட்டான். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னார் என்னென்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியனார். அவன் என்ன பண்ணா, ஒரே ஓட்டமாக எல்லா பேரும் கல்லை, பெரியோர் முதல் சிறியோரும் கல்லை தூக்கி எல்லாம் போட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். ஏன் ஓடுனா அப்படின்னா, உனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். அதுக்கு போல் அவர் என்ன பண்ணார்னா, உங்கள்ட்ட பாவம் இல்லைன்னா என்னன்னார், பாவம் இருக்கணும்னு சொல்லலை இவர். உனக்குள்ள பாவம் இருக்குன்னா அது சண்டைக்கு வருவாமே, எப்படி எனக்கு பாவம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பான். அதுக்கு இவர் என்ன பண்ணார்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவுன்னு
எல்லா பேரையும் கையை தூக்கி போட்டு போயிட்டான். கடைசி ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல இயேசு நியாயம் தீர்க்கலாம், இயேசு கல்லை வச்சு அந்த அம்மா அடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. அதுக்கு பதிலாக தேவன் தம்முடைய அன்பை அங்கே வெளிக்காட்டினார். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே தம்முடைய அன்பை அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, வெளிக்காட்டுகிறார். அன்பில் எப்படி நடக்கணுன்றத அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு செய்தே காட்டுறாரு. அந்த அம்மாவை மன்னிக்கிறாரு. அம்மா உன்னை யாரும் கல் வச்சு அடிக்கலையா அப்படிங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு தான் அதை முடியும். அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் தம்முடைய அன்பை அந்த இடத்துல காட்டுறாரு. அதான் தேவனுடைய தெய்வீகமான அன்பு அங்கே காட்டப்படுகிறது. அந்த அன்பை அங்கே பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ வந்து அந்த அன்பு வந்து ரொம்ப அருமையான அந்த அன்பை இன்றைக்கி வந்து 10 கற்பனை இருந்தாலும் கூட அதில் பிரதானமான கற்பனை என்னதுன்னா அது அன்பு தான் இல்லையா? அன்பை தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அன்பை பாருங்கள் வந்து நம்ம அதை அந்த முக்கியமான கற்பனை எதுனா அன்புதான் என்பதை, பிரதானமான கற்பனை அன்புதான் என்பதை அந்த 10 கற்பனை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் இந்த அன்புன்ற இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் போது அன்பை வந்து நீங்கள் சட்டப்படி செய்யணுன்றது ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க, ஆஃபீஸில் போய் நின்றுட்டு நீங்கள் அன்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகிட்ட சொன்னீங்கன்னா அங்கே என்ன ஆகுனா அன்பாக இருந்தீங்கன்னா போச்சு, வேலை நடக்காது. அன்பாக இருந்தால் ஒருத்தர் ஓனராக இருக்கார், நல்ல ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, அங்கே போயிட்டு அன்பாக இருக்கிறேன் பிரதர், நீ எது வேணாலும் செஞ்சுக்கணும், அவன் நோக்கத்துக்கு வருவான். எத்தனை மணிக்கு வருவான்? 9 மணிக்கு வர வேண்டியது 11 மணிக்கு வருவான், 12 மணிக்கு கூட வருவான். ஏன்னா பிரதர் ஐயா தான் ரொம்ப அன்பானவரே, கிறிஸ்தவரில் அப்படின்னு. ஏன்னா அங்கே போகும்போது என்ன பண்ணுறோம், கரெக்டாக சட்டம் போடுறோம். ஏன் சட்டம் போடுறோம்? சில நேரங்களில் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க பாருங்கள், வைக்கும்போது சொல்கிறாங்கம்மா வந்தேன்னா இந்த பாத்திரம் வேலைக்கு போட்டுரு, இந்த இதை வச்சிரு அதை வச்சிருன்னா, நீங்கள் சில நேரங்களில் இதை சொல்லாமல் விட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அதெல்லாம் சொல்லலை என்கிட்ட. அப்போ எல்லாத்தையும் சொல்லிடணும். நான் என்ன சொல்கிறேன் நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, குடும்பத்திலைனாலும் சபையிலைனாலும் நம்ம அன்பாக நடந்துக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு இடத்துல தொழில் பண்ணுறோம், ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அல்லது வந்து ஒரு வியாபாரம் நடத்துகிறோம், இல்லை ஒரு நீங்களே அஃபிஷியலாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்களா யாராவது? சொன்னால் ஆஃபீஸை நடத்தவே முடியாதுங்க. என்ன பண்ணணும், அங்கே வந்து சட்டமாக தான் நடத்த முடியும். ஏன்னா அங்கே நீங்கள் இப்படி தான் நடத்தணும். நீங்கள் 9 மணிக்கு 9 மணிக்கு தான் வரணும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் சட்டத்தை வந்து அழகாக கையாளலாம். அங்கே போய் நீங்கள் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா முடியாது. இப்போ என்ன பண்ணணும், சட்டத்தின்படி கையாளுவதற்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தொழில் பண்ணுற இடங்களில் ஆஃபீஸ் ஒர்க்கில் மற்ற எல்லாங்களையும் அங்கே வந்து என்ன செய்யணும், கையாளுறோம். ஆனால் குடும்பத்திலையோ சபையிலையோ நீங்கள் அப்படி சட்டப்படி என்ன பண்ண முடியாது, நடந்துட முடியாது. அதான் பாருங்க சொல்கிறாரு, எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்தின்படியும் நடக்கணும், ஆவியின்படி என்ன செய்யணுங்க, நடக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சொல்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணுங்க, வாழ வேண்டும் என்பதை நம்ம வந்து ரொம்ப கையாள சரியாக பண்ணணும். அது மாதிரிலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த அன்பை பற்றி சொல்கிறார். அகாப்பை அன்பை பற்றி எடுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமையிலே, அன்பு தவனை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. எந்த அன்பு? இந்த தேவ அன்பு, தெய்வீக அன்பு, அகாப்பை அன்பு ஒழியாது. அப்போ அகாப்பை அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா அது ஒழியாத ஒரு அன்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு ஒரு மாயமற்ற அன்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு வந்து பாருங்கள் ஒரு மாயமற்ற அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது ஒரு மாதிரி வேஷம் போடாத அன்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதுன்னா அது வந்து ஒரு வேஷம் போடக்கூடாத பித்தலாட்டம் இல்லாத ஒரு ரியல் ஒரு உண்மையான அன்பு தான். எந்த அன்பு? இந்த அகாப்பை அன்பு. அன்பு வந்து பாருங்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி நாடகம்லாம் என்ன செய்யாதுங்க, அது போடாது என்பதை பார்க்க வேண்டும். அப்போ தெய்வீக இந்த அன்பில் வந்து நம்ம வாழ்கிற ஒருவரும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு மாயமற்ற அன்பில் நடந்து கொள்வோம். எப்படி ஒரு மாயமற்ற அன்பில் நம்ம நடந்து கொள்வோம். ஒரு மாதிரி ஒரு வெளி தோற்றத்துக்காக மட்டும் என்ன செய்ய மாட்டோம், அன்பு செய்ய மாட்டோம். சரியா? அப்போ உண்மையாகவே ஒரு ஆள் மேலே ஒரு கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ இல்லை சபையோ இல்லது பாருங்கள் இப்படி எல்லா இடங்களையுமே உண்மையாகவே நம்ம அந்த தெய்வீகமான அன்பை, இந்த அகாப்பை அன்பை நாம் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் பாருங்கள், அதை தான் வந்து பவுல் வந்து சொல்கிறார். 3வது பாருங்கள், முதல் காரியம் சொன்னேன், 2வது சொல்லியிருக்கேன். இப்போ 3வது
அன்பை குறித்து தவறாக நினைத்து நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அன்பை வச்சுட்டு ஒரு மாதிரி நான் அன்பாக இருக்கிறேன்றத ரீதியில் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை நாமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பாருங்கள், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றுகிறான். எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயா என்கிற இந்த கற்பனையிலும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவலை பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அதனால் அன்பு, பாருங்க சொல்றாரு, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு அது எப்படி இருக்குதுன்னா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு எப்படி இருக்குதா, நீங்கள் அன்பின்படி வாழ ஆரம்பிச்சு நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன பண்ண முடியும், நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அன்புல நடந்துக்கிட்டாவே. அப்போ பாருங்கள், அந்த அன்பு பாருங்கள், பிறனில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்ன செய்கிறான்னா நிறைவேற்றுகிறான். அது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணம் வேண்டாம். பாருங்கள், அன்பு மட்டும் போதுன்றவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், நியாயப்பிரமாணம் அன்பு எங்களுக்கு போதுங்க, ஆனால் நியாயப்பிரமாணம் வேணாம், எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவங்க என்ன ஆயிடுறாங்களா, தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களாம். எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பான்னு சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தில். அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை போய் ஒருத்தர் போய் செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவர் அன்பாக இருக்காருன்னு அர்த்தமா? அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் இல்லையா? அது பாருங்கள், உலக மக்களே ரசிக்கப்படாதவனுக்கே அது பிடிக்கல. குறிப்பாக நம்ம ரசிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அதோட ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப பாருங்கள், நம்ம ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் பாருங்கள் சொல்கிறாரு. அப்போ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இதெல்லாம் உண்மையான அன்பா அப்படின்னா போலித்தனமான ஒரு அன்பு, சும்மா ஒரு காரியத்துக்காக. ஆனால் அதே வேளையில் உண்மையாக அன்பு இருக்கிறவங்க பாருங்கள், அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க. அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறோம். அப்போ கடவுளுடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு தெய்வீகமான அன்புன்றது அப்படிப்பட்ட ஒரு அன்பு அல்ல. இது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாயமானமான அன்பு இல்லை, ஒரு மாதிரி ஒரு 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 என்ன செய்யலாம், அதாவது ஒரு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது தான் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு பாருங்கள், இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்லுவோம். அப்போ ஒரு உண்மையான அன்பாக இருக்கிறாள் என்ன செய்வான் அப்படின்னா பாருங்கள், அது மாதிரி வாசித்து முடிக்கும். எடுங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 21ஆம் வசனம், 14-21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நல்லா கவனிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி எவன் கை கொள்கிறானோ அவனிடத்தில் நான் என்ன பண்ணுறேன், அன்பாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அவன் என் அன்பாக இருக்கிறான். என்ன பண்ணுறான்னா என் வார்த்தையை கேட்குறான், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறான், கேட்குறதோடு இல்லாமல் அதன்படி என்ன செய்கிறான், அவன் செய்கிறானாவே அவன் என் மேலே அன்பாக இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில், நீங்கள் அவளை சொல்கிறீங்க, தம்பி பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தண்ணி கொண்டு வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள், தண்ணி தான் கொடுத்துருக்கோம், அதுக்கு வெளியில் எங்கேயா போனீங்கன்னா வேறு ஏதாவது பெருசாக வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன், தண்ணி கொடுத்ததுனால கிடையாது, என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்குது. நல்லா புரியுதா உங்களுக்கு, நான் சொல்கிறத கேட்குது. ஆனால் கேட்கலைன்னு வச்சுக்கோங்க, கேட்கலன்னா என்ன பண்ணுறோம், கோவப்படுறோமா இல்லையா? நான் சொல்கிறேன், மனுஷர்களாக இருக்கிற நம்ம பிள்ளை சில காரியங்களை செய்யலை, நம்ம சொல்கிறத கேட்கலைன்னா எவ்வளோ கோவம் வருது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு என்னென்னா, என் கற்பனைகளை கேட்டவரே சொல்கிறாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனிடத்தில் அவன் என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். என்னது, அவன் கற்பனை என் வார்த்தையின்படி செய்கிறான் அப்படின்னாவே அவன் எனக்கு அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என் பிதாவுக்கு என்னவாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான். பாருங்க, என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, நானும் அவன்கிட்ட என்னவாக இருக்கேன், அன்பாக இருக்கிறேன். அவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறான்றது எப்படி விளங்குது, என் வார்த்தையை கேட்டு அன்படி அவன் செய்கிறான். என் பிதாவுக்கும் அது பிடிக்கும், அவர் மேலே அன்பாக இருக்கிறான். அடுத்து பாருங்கள், 23ஆம் வசனம் பாருங்கள், எடுங்க. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக பாருங்கள், இந்த காரியத்தில் இல்லாத யூதான்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மையை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த
போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க, அருமையாக சொல்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்கிட்ட அன்பாக இருக்கிறானா, இந்த வசனம் என்ன சொல்லுவதன்படி என்ன செய்வான், நடந்து கொள்ளுவான். அப்படி சொல்லும்போது பாருங்க, வசனத்தை கைக்கொள்வான், அவன் என்னில் பாருங்க, அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் என் பிதாவும் அவர் மேலே என்ன செய்கிறாரு, அவன் மேலே அன்பாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் சொல்கிறாரு. நாங்கள் வந்து திருத்துவ தேவனே வந்து அவங்க கூட நாங்கள் வாசம் பண்ணுவோன்றார். ஏன்? அவன் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்னா, இந்த வசனத்தின்படி அவன் செய்கிறான். அப்போ வசனத்தின்படி வேதத்தின்படி ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அவன் கர்த்தர் மேலே என்னவா இருக்கான், அன்பாக இருக்கிறான். அப்போ அன்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதை சொல்கிறாரு. அன்பை குறித்து தவறாக நினச்சிக்கிட்டு சில ஆளுகள்லாம் பாருங்கள், தான் அன்பார்கள் அப்படி அப்படி நடக்கிறது ஒரு மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி, அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி வெளியில் சிரிப்பு உள்ள பூரா ஒரு மாதிரி கோபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான அன்பே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மாயமற்ற அன்பு. ஆனால் மாயம் இல்லாத ஒரு அன்பு பாருங்கள், ஒரு மாயம் நிறைந்த ஒரு அன்பாக இருக்குது. ஆனால் எது மாயமற்ற அன்பாக இருக்குது அப்படின்னா அந்த அன்பு எதுன்னா எங்கே பார்க்குறோம், அது தெய்வீக அன்பு தான். ஒன்று சொல்கிறாரு. அப்போ எதெல்லாம் வந்து அன்பாக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டுமே. ஆனால் பாருங்கள், அவர் சொன்ன வசனத்தை நாம் கை கொள்கிற போது தான் பாருங்கள் அவர்கள் அன்பை கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சிலராக சொல்கிறாங்களாம், தேவன் அன்பாக இருந்தால் ஏன் சிலுவையில் போய் அவர் அடிக்கணும், ஏன் சிலுவையில் அவர் அடிக்கப்படணும், தேவன் தான் அன்புள்ளவரில், அப்புறம் எதுக்கு வந்து அவரை போய் சிலுவையில் அவர் ஏன் அடிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்வி. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சிலுவை இல்லைன்னா நீங்கள் அன்பை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு அதிக பிரசங்கத்தரமான சில காரியங்கள். சிலுவை இல்லைன்னா அன்பே பார்க்க முடியாது. ஏன்னா சிலுவையில் தான் கடவுளுடைய அன்பை பார்க்க முடியும். ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், பாவம் செஞ்சதுக்கு அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, ஒரு தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனையை கொடுக்கும் போது தான் என்னதுன்னா, கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு அன்புள்ளவர், என்னையும் தண்டிக்காமல் யாரை தண்டிச்சார், இயேசுவை சிலுவையில் தண்டிச்சாருன்றதை புரிந்து கொள்ளும் போது தான் உண்மையிலே கடவுள் மேலே அன்பாக இன்னும் அதிகமான அன்பை காட்ட முடியுது. இப்போ சிலர்லாம் என்ன சொல்கிறாங்களா, தேவன் அன்பாக இருந்தாருன்னா ஏன் அவரை போய் சிலுவையில் போய் இயேசுவை சிலுவையில் ஏன் அடித்தார் அப்படின்னு சிலருக்கு. நான் சொல்கிறேன், சிலுவையில் தேவன் வந்து அடிக்கப்பட்டதுனால தான் அவருடைய அன்பை காண முடியும். கல்வாரி சிலுவையில் தான் முழு அன்பை காண முடியும். அவருடைய அன்பு இல்லைன்னா அவரை நீங்கள் முழுசும் அவருடைய அன்பை பார்க்க வேண்டுமே. ஆனால் எங்கே பார்க்கலாம், ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா, அந்த இடத்துல தான் அவருடைய அன்பை நீங்கள் முழு காண முடியும்னா, நம்ம மேலே வர வேண்டிய பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரமோ எந்த குற்றமும் எந்த பாவமும் செய்யாத தம்முடைய சொந்த குமாரனாய இயேசுவின் மீது சுமத்தி நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்படுறார் பாருங்க. அங்கே தான் தேவனுடைய தெய்வீகமான அன்பை வெளிப்படுதுங்க இல்லையா. ஆனால் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலுவையில் போய் அடித்தா தான் அன்பு வெளிப்படுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தப்பு செய்கிறானா அவனுக்கு தண்டனையை கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ நல்லா உன்னை புரிஞ்சுக்கிறணும், சிலுவையில் தான் அந்த தேவ அன்பையை நம்ம என்ன பண்ண முடியுங்க, காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொன்று விஷயத்தை சொன்னீங்கன்னா, ரெண்டாவது, அன்பையும் நியாயப்பிரமாணத்தையும் நீங்கள் எதிரும் புதிருமாய் பார்க்கக்கூடாது. அன்புன்றது வேறு, நியாயப்பிரமாணன்றது வேறுன்னு பார்க்கக்கூடாது. அன்பு தான் என்னதுங்க நியாயப்பிரமாணமே. ஒரு ஆள் அன்பாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை ஈஸியாக செஞ்சுருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அன்பு நியாயப்பிரமாணம் ஒரே காரியம்தான். அன்பதை நீங்கள் வந்து அதை என்ன பண்ணக்கூடாது, தனியாக பிரிச்சிட கூடாது. கடைசியாக பாருங்கள், ஒரு வசனத்தை பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4-5 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சாரி. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் என்றான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்திலே தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். என்ன சொல்கிறாரு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. என்னதுங்க, அவன் பொய்யனா இருக்கிறான், அவருடைய வார்த்தையின்படி செய்யலைன்னா. அவரை பற்றி தெரியும்லாம் சொல்லிட்டு ஆனால் அவருடைய வசனத்தினுடைய வாழ நட சொல்லாரு. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்திலே தேவ அன்பு மெய்யாகவே என்னது பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தின்படி நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னாவே தேவ அன்பிலே நம்ம என்ன பண்ணுறோமா, பூரணப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால தான் பாருங்கள், தாவீது போன்றவங்களாம் சொல்கிறாங்க,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்றான். ஏன் அப்படின்னா அந்த தேவ வசனத்தின்படி திரும்ப திரும்ப அதை சிந்திச்சு அதை அப்படியே அதை செய்ய என்ன ஆயிடுறோன்னா அவர் மேலே அன்பாக இருக்கிறோன்றதை நம்ம தெளிவாக நம்மளே காட்டுறோம். அப்போ இன்றைக்கி நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ அன்பிலே நாம் இருக்கிறோம், எப்படி நம்ம வாழ்கிறோன்றதை அவருடைய வசனத்தின்படி செய்கிறத பார்த்தாவே, நீங்களாம் வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அதுதான் நாம் தேவன் மேலே அன்பாக இருக்கிறோம் என்பதை வெளியிலே காட்டுகிறது. இன்றைக்கும் கூட வசனத்தை கேட்குறதோட விட்டுறாம அந்த வசனத்தின்படி வாழும்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவ அன்பு நம்ம மூலமாக என்ன செய்யுதுங்க, வெளிப்படுது. தேவ அன்பிலே நம்ம நடக்கிறோம். பிதாவாகி தேவன், குமாரனாய் இயேசு, பரிசுத்த ஆவியாகி தேவன் மேலே அன்பாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கேட்டு செய்தாவே அவர் மேலே அன்பாக இருக்கிறோம் என்பதை பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசுவும் அதை அங்கீகரிக்கிறார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் நாட்களில் தேவ அன்புன்னா தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் வாழும்போது செய்யும் போதே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரும் நம்மில் அன்பாக இருக்கிறார். பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிற அந்த வேலையிலும் கூட நம்முடைய மக்களுக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய தேவ அன்பை இந்த நாளிலே கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, தேவ அன்பிலே வாழுகிற ஒவ்வொருவரும் தேவ வசனத்தின்படி செய்து வாழும்போது தேவன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், அவர் என்னில் அன்பாக இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அதனாலே இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கறதோடு மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்படி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்கள் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் மக்களை ஆசீர்வதித்திடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மளுக்கு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.